கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை விசுவாசிக்கிறீர்களா? இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நான் செய்கிற காரியம், அது எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் தேவனுக்காக செய்கிற அந்த காரியம் மிக பிரம்மாண்டமாக என்னால் காண்பிக்க முடியும். அதிக விளம்பரத்தோடு கூட நான் காண்பிக்க முடியும். அப்படி காண்பித்து உலகத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னால் சொல்லிட வைக்க முடியும். ஆனால் அந்த காரியங்கள் தேவனுடைய பார்வையில் வெறும் ஒரு பூஜ்ஜியமாகத்தான் காணப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அஸ்திபாரத்தை போட்டு விடுகிறார். அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு அதன் மேல் கட்டடத்தை கட்டும்படியாக ஆண்டவர் நம்மிடத்திலேயே அதனுடைய உரிமையை கொடுத்து விடுகிறார். அவர் சொல்லும் போது 2 விதமான கூட்டத்தாரை காண்பிக்கிறார். ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் மரத்தை கொண்டு, வைக்கோலை கொண்டு, புல்லை கொண்டு அந்த வீட்டை கட்டி முடித்து விடுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் உண்டு. அந்த இன்னொரு கூட்டத்தார் பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேறப்பெற்ற கல்லினாலும் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 கட்டிடத்திற்கும் ஒரு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை அக்கினியினால் சோதிக்கப்படும். அக்கினியினால் சோதிக்கப்படும் போது எது நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வைக்கோல், புல், மரம் நிலைத்து நிற்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையில் பரிசுத்தத்தோடு கூட செய்கிற ஊழியம் மிக சொற்பமாய் இருந்தாலும், தேவனுக்காக செய்கிற எந்த ஒரு பணி மிக குறுகியதா இருந்தாலும் அதிக கனத்தை தேவனிடத்திலிருந்து பெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு நாம் வைக்கோல், புல் வாங்க போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு வாங்குவோம்? 5 லாரி நிறைய வைக்கோலும் புல்லும் வாங்கி கொண்டு வந்து அதை குமித்து ஒரு கூடாரமாக போடும் பொழுது அநேக 10-15 கூடாரங்கள், குவியல்கள் வைக்கோலினால் போடப்பட்டிருக்கும். ஆனால் அதே மனிதன் 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு நகைக்கடைக்கு போகிறார். 4 பவுனை வாங்குகிறார். ஒரு பேப்பரில் மடித்து தன்னுடைய ஜோப்பில் போட்டுவிட்டு அவர் வந்து விடுகிறார். என கருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்காக செய்கிற காரியம் உலகத்தின் பார்வையில் அல்ல, பரிசுத்தமே தேவனுக்கு முன்பதாக நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாருமே பரீட்சைக்கு முன்பதாக நிற்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரை இப்போது நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் எந்த காரியம் உம்முடைய கண்களுக்கு பூஜ்யமாக படுகிறது? நான் பரீட்சையின் நாளில் நிற்க வேண்டுமே, இப்பொழுதே சொல்லும் ஆண்டவரே என்று கேட்டால் தேவன் சொல்லுவார். கவலையோடும், கண்ணீரோடும், வேதனையோடும், துக்கத்தோடும் தற்கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களை மாற்ற யாரால் முடியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடம் பேசுங்கள், கேளுங்கள். அவர் உங்களுக்கு நல்லதோர் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.